ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம கலந்தாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பீஸஸும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா பீஸஸும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டோம். சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கேப்சிகம் நீளமாக கட் பண்ணது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டேன். இதில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலக்கி விட்டுடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் போட்டுக்கலாம். இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது ரொம்ப குக் பண்ண வேண்டாம், அந்த சிக்கனோட கிறிஸ்பினஸ் போயிடும். நம்ம இதை ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.